ஹாய் ஹலோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் சாதம் தான். நைட்டு டின்னருக்காக கோஸ் அதிகமாக இருந்ததுனால கோஸ் வீணாக போயிடுன்னு சொல்லிட்டு அதுக்காக செய்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2, ஒரே ஒரு கேரட்டு, கோஸு இதெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நடுவில் ஸ்நாக்ஸ் வந்தது, அதையும் சாப்பிட்டேன். எண்ணெய், ஜீரகம், அதுக்கடுத்தது பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணது, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேரட் கொஞ்சம், கோஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். எப்பயுமே வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம். நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன். இதுவே கரெக்டாக இருந்தது. இதுவே நாங்கள் 6 பேருக்காக கிண்டன. ஒரு கொதி வந்த உடனே 3 முட்டையை மேலே உடச்சி ஊற்றிட்டு விசில் போட்டு மூடிட வேண்டியது. 3 விசில் வச்சுட்டு இறக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். என் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. என் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நல்லாவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.